தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சி அடுத்த பகுதி பெண் ஆளுமை பகுதி. ஆளுமைமிக்க பெண்களை அழைத்து வந்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நேர்காணலினூடாக பல்வேறு விடயங்களை நாங்களுமே கேட்டறிவது வழக்கம். அவர்களுடைய வாழ்க்கை பாதையில் அவர்கள் பட்ட இன்பங்கள், துன்பங்கள், அது மாத்திரமல்லாமல் எவ்வாறு வெற்றி பாதையை நோக்கி நகர்ந்து சென்றிருக்கிறார்கள் போன்ற பல்வேறு விடயங்களை நாங்களுமே கேட்டறிவது வழக்கம். அதுபோலவே வந்து இன்றைய தினத்திலும் உங்களுக்கான பெண் ஆளுமை பகுதி காத்திருக்கின்றது, பார்க்கலாம். அந்த காலத்துல இந்த தந்தை என்னை நம்பின, அவற்றை நம்பிக்கை கேட்பேன் நடந்தது. அதே மாதிரி இன்றைக்கு இந்த கணவர் நம்புற மற்றவர்களை பற்றி நான் யாரை பற்றியும் கவலைப்படையில. யாரும் கதையுங்கோ, என்னவும் கதைச்சிட்டு போங்க, ஆனால் நாங்கள் இதுல சரியா இருக்கிறோம், இந்த பயணத்துல நாங்கள் சரியா போய்கொண்டு இருக்கிறோம் என்ற அந்த எண்ணம் வந்து எங்களோட வளர்ச்சியில வந்து இந்த சமூகம் வந்து ஒரு நாங்கள் சொல்லுவோம் அடிக்கடி தமிழ் சமூகம், அந்த சமூகம் வந்து பெண்களை வந்து அச்சுறுத்துறது எப்படின்னு சொன்னா வார்த்தை வன்முறையால. 2009 போருக்கு முன்னர் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த, உலகளாவிய ரீதியிலே ஒரு பெருமையாக பேசக்கூடிய ஒரு இனமா இருந்த நாங்கள். நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். மற்றும் ஒரு பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த பெண்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும், அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு பல தரப்பட்ட ஆளுமை நிறைந்த பெண்ணொருவர் தான் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக நாங்கள் சொல்ல போனால் வந்து அவர் சிறுவர் பெண்கள் பாதுகாப்பு உரிமைகள் மேம்பாட்டிற்கான பணியகத்தினுடைய பணிப்பாளராகவும் இருக்கின்றார். அதே நேரம் ஒரு ஆசிரியராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார், சமூக செயற்பாட்டாளராக இருக்கின்றார், அரசியல் சார்ந்த செயற்பாட்டாளராக, இவ்வாறாக சமூகத்தில் பல பன்முக தன்மைகளை கொண்ட ஒரு சிறந்த ஒரு ஆளுமை மிக்க பெண் ஒருவர் தான் திருமதி வாசுகி சுதாகரன் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கிறார். அவரையும் நிகழ்ச்சியின் ஊடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம் மிஸ். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் எப்படி இருக்கிறீர்கள்? நான் நல்ல சுகமா இருக்கிறேன். நான் உங்களை ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தி இருக்கின்றேன். நீங்கள் ஒரு பலதரப்பட்ட ஆளுமையாக இருக்கின்றீர்கள். எங்களுடைய தொலைக்காட்சியிலேயுமே வந்து உங்களை பல நிகழ்ச்சிகளின் வாயிலாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சமூக செயற்பாட்டாளராக, ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக நீங்கள் இந்த சமூகத்திற்கான சேவையை ஆற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் வந்து ஒரு ஆசிரியராகவும் உங்களுடைய தொழில்துறை சார்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக ஒரு பலதரப்பட்ட ஆளுமை உங்களிடத்தில் வைத்துக் கொண்டு ஒரு பெண்ணாக நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறு பலதரப்பட்ட ஆளுமை பயணித்துக் கொண்டு இருக்கின்ற உங்களுக்கு இந்த அனுபவம் எவ்வாறாக இருக்கின்றது? ஒரு புறம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றா நான் பல வகையான நிகழ்வுகளை, பல வகையான செயற்பாடுகளை, பல வகையான மனிதர்களை, பல வகையான துன்பங்களை, பல வகையான மகிழ்ச்சிகளை எல்லாத்தையும் சந்திச்சிருக்கிறேன். இந்த வயசுக்குள்ள நான் உங்களுக்கு பார்க்க அதிகமாக இருந்தாலும் எந்த வயசை பொறுத்தளவில் நான் பல விடயங்களை இந்த சமூகத்திலே நான் கற்றிருக்கிறேன், பல அனுபவங்களை பெற்றிருக்கிறேன். அந்த வகையில் உண்மையை எனக்கு எந்த வயசோட்டி எனக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது. அப்பவும் கட்டாயம். அதே நேரத்தில் பார்த்தோமானால் நான் ஆரம்பத்தில் உங்களை அறிமுகப்படுத்தியிருக்கின்ற பொழுது சொல்லியிருந்து நீங்கள் ஒரு ஆசிரியராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக பல பாடசாலைகளில் உங்களுடைய இந்த ஆசிரியர் அனுபவம் இருக்கின்றது. தற்பொழுதும் கூட ஆசிரியராக நீங்கள் கடமையாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆசிரியர் அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். சிறிய வயதிலேயே எனக்கு ஒரு ஆசிரியர் என்ற சரியான விருப்பம். ஏன்னா ஆசிரியருக்கு இருந்த கௌரவம் மதிப்பும் எந்த ஒரு உத்தியோகத்திற்கும் இருந்ததில்லை அந்த காலத்தில். அப்போ எனக்கு சின்ன வயசுலேயே அந்த ஆசிரியராக வரணும், மற்ற ஆசிரியர்கள் வார அந்த அழக தோற்றங்கள், அவர்கள் கற்பிக்கிற முறைகள் வந்து என்ன அதன்பால் தான் செல்ல வைத்தது. எனக்கு இறைவனாகவும் இந்த ஆசிரியர் தொழில் எனக்கு 21 வயசுலேயே எனக்கு இந்த ஆசிரியர் தொழில் கிடைச்சது. முதலாவது என் ஆசிரியராக நான் நியமனம் பெற்றது கிளிநொச்சி மத்திய கல்லூரியில். அதுவே எனக்கு ஒரு இந்த முதலாவது ஒரு வித்தியாசமான அனுபவம். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்துட்டு சிறிய வயதில் அங்கே கிடைத்தது. அன்று ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்டம், இனத்திற்கான விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலங்கள். அது ஒரு வித்தியாசமான அனுபவம், வித்தியாசமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் நான் அந்த சின்ன வயசுலேயே அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் அந்த முதலாவது பாடசாலையும் எனது முதலாவது அதிபரும், அந்த பாடசாலைக்கான அதிபரும் என்னை இந்தளவு தூரம் வளர்த்தி செல்வதற்கான மிகப்பெரிய ஒரு ஆளுமையாகத்தான் நான் இன்றைக்கு வர அந்த பாடசாலையை சார்ந்த அதிபர் சோதிநாதன் அவர் இன்றைக்கு இல்லை.
அப்படி ஒரு ஆளுமையான அதிபருக்கு கீழே என்ற ஆசிரியத்துவம் வெளிக்கிட்டதால நான் இன்றைக்கு ஒரு உண்மையில பல பக்க அறிவையும் அனுபவத்தையும் ஒரு ஆளுமையும் பெறக்கூடியதாக இருந்தது. அதன் பின்னர் நான் 98 ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட சூழல்ல வர முடியாத சூழல்ல கூட நான் அந்த வருகை கூட ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பகரமான சூழலுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தேனா வந்தும் பேருந்து யாழ்ப்பாணத்தில் வந்து கற்பிக்க வந்து யாழ்ப்பாணம் செங்குந்தா இந்து கல்லூரி, அதற்கு முன்னர் சிறிய பாடசாலைகளில் கற்பித்திருக்கிறேன், இளைய தம்பி இந்து வித்தியாலயம். அதற்கு பின்னர் திரும்பவும் நான் கிளிநொச்சி மாவட்ட பாடசாலைக்கு போகிறேன் என்று சொன்னால் அப்பையும் போராட்ட காலம். எனது கணவரை அந்த இடத்திலே நான் அங்காலயம் இங்காலயமாக நாங்கள் இருக்க வேண்டி வந்துட்டேன். அப்போ அவரை சென்றடைவதற்காக எனது மூத்த மகனோடு அங்கே போகிறோம். அங்கே இருந்தும் திரும்ப இவ்வளவு போராட்டங்கள், முள்ளிவாய்க்கால் யுத்தத்தை அது நானுமே நினைக்கிறேன் என்ற ஆளுமையை அதிகமாக வளர்த்ததிலே அந்த துன்பம் என்னை புடம் போட்டிருக்கிறது தான் சொல்ல வேணும். அதுகளை தாண்டி அந்த அந்த மிகப்பெரிய ஒரு முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு சந்தித்த பின்னரும் நான் இவ்வளவு தூரம் என்னை நிதானப்படுத்தி வளர்ச்சி கொள்ளக்கூடியதாக இருந்ததுன்றது ஒரு அனுபவ ஆளுமைதான். அதன் பின்னர் நான் யாழ்ப்பாணத்தில் வந்து செங்குந்தா இந்து கல்லூரியில் கற்பித்தேனா, அதுவும் எனக்கு ஒரு நல்ல படிப்பினைகளை, நல்ல அனுபவத்தை, அந்த மாணவர்களை சரியான மாணவர்களாக வெளிக்கொணர வேண்டிய தேவை இருந்தது. அதுதான் ஒரு மிகப்பெரிய புள்ளியாக அமைந்தது. என்னன்னா, இன அழிப்பு யுத்தம் 2009 நடந்து அதை கடந்து நான் இங்கே வரும்போது அந்த இன அழிப்பு யுத்தத்தின் தொடர்ச்சியாகத்தான் நான் அந்த பாடசாலைகளில் இடைவிலகல் மாணவர்கள் கல்வி கற்றலேருந்து இடைவிலகிற தன்மையை என்னால் உற்று நோக்கக்கூடிய அந்த ஏனென்று சொன்னால் அந்த போதை என்ற முதலாவது சம்பவம் அந்த 2010-11 நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய துயரமாக இருந்ததுன்னா இன அழிப்புன்ற ஒரு மறு வடிவமாக தான் நான் அதை பார்த்தேன். அப்பவே நான் இது தொடர்பாக என்னை இந்த மாணவர்களை ஆற்றுப்படுத்துவதற்கு தயாராக நான் என்னை மாற்றிக்கொண்டேன். அந்த இடத்துல தான் இந்த போதை என்றது ஒரு இன அழிப்புக்கான ஒரு திட்டமிடலாக பார்த்ததால அதில் ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு என்னால் வந்து முழுமையாக திருத்த முடியாது, முழுமையாக பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். அதனால தான் நான் இந்த அரசியலில் பங்கெடுத்து அதனூடாக இதை சிறப்பாக செய்ய வேண்டும், நான் ஒரு தகமையை பெறணும், அதுக்குள்ளே போய் முடிந்த அளவு உண்மையில கிட்டத்தட்ட 12 வருடங்கள் 13 வருடங்களுக்கு மேலாக நான் இந்த போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு செயற்பாட்டில் தொடர்ச்சியாக இன்றைக்கு வேற அதை தொடர்ச்சியாக செய்கிறேன். அப்போ அது வந்து எங்களோட இனத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு என்னால் செயற்படுத்தக்கூடிய ஒரு செயற்பாடாகவும் இந்த இனத்தின் பிள்ளைகளை என்னால் பாதுகாக்கக்கூடிய ஒரு உண்மையான செயற்பாடாகவும் அதை இன்றைக்கு வேற நான் கருதுகிறேன். அந்த வகையில் தான் நான் செங்குந்தாயிலேருந்து இந்த முத்துத்தம்பியிலேருந்து ஒரு தேர்தல் காரணமாக எனக்கு இந்த இன்றைக்கு இருக்கிற பாடசாலை சென்ட் ஜேம்ஸ் மகா வித்தியாலயம் ஆண்கள் பாடசாலை எனக்கு கிடைத்திருந்தது. உண்மையில் நான் அந்த இடத்துக்கு போவதற்கு எனக்கு தூரமாக இருந்தது. மற்றது எனது சூழலும் அதுவும் மிக வித்தியாசமான சூழல்கள். ஆனாலும் நான் இன்றைக்கு எனக்கு தற்காலிக இடமாற்றம் தான் வழங்கப்பட்டது. இன்றைக்கு 2026 ஆகிவிட்டது. 3 வருடமாக மேலாக நான் தற்காலிகமாக இடமாற்றத்தில் அதில் இருந்தாலும் நான் அதை அந்த அந்த பாடசாலையிலிருந்து வெளியில வரணுமென்று விரும்பல. ஏனென்று சொன்னால் அந்த பிள்ளைகள் மிக ஒரு பின்னடைவான சூழல்ல அந்த பிள்ளைகள் இருக்கின்றன. அந்த சூழல் வந்து ஒரு அபாயகரமான சூழலாகத்தான் எனக்கு தென்பட்டது. அப்போ நான் அந்த நிரந்தர இடமாற்றத்தை பெற்றுக்கொண்டு எனது பாடசாலைக்கு வருவதை நான் கொஞ்சம் ஒத்தி போட்டிருந்தேன். ஏனென்றா எனக்கு கடவுளாக தந்த இடம், இந்த பிள்ளைகள் எங்களுடைய இனத்தை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அதில் இருக்கிறதால நான் அந்த இடத்திலிருந்து என்னால் முடிந்தளவு வெளிப்படையாக செய்யாட்டி கூட அதை உள்ளீடாக பல திருத்தங்களை மாணவர்களிடையே செய்தது. இந்த போதை ஒழிப்பு தொடர்பான பல விடயங்களை என்னால் ஆற்றக்கூடிய இருந்தது அந்த சமூகத்துக்கு. அதுபோல் சென்ற 2026 முதலாம் தவணைகளை நாங்கள் இந்த போதை ஒழிப்பு தொடர்பான சிறிய நாடகங்களை கூட அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து அந்த பள்ளிக்கூட சுற்றாடலில் வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் எனக்கு பாடசாலை வாழ்க்கை என்றது ஒரு மிக ஒரு கடவுளால் தரப்பட்ட ஒரு சேவையாகத்தான் நான் இப்போ நினைக்கிறேன். நான் என்னென்னா எங்கட பிள்ளைகளை எங்கட இனத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஒரு எவ்வளவோ துன்பம் இருந்தாலும் மனமகிழ்ச்சியோட அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை வளர்ப்பதற்கான ஒரு பெரிய சேவையை நான் அந்த இடங்களில் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதில் எனக்கு ஒரு
திருப்தி இருக்கிறது. கட்டாயம். நீங்கள் சொன்னதை போல எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் வளர்ந்து வருகின்ற இந்த இளம் சமூகத்தினர் தான் எங்களுடைய எதிர்கால வாழ்வை வழிவகுக்க போறவர்கள். அவர்கள் தான் எங்களுடைய எதிர்காலமாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களை நாங்கள் ஆரம்பத்திலிருந்து அவதானித்து அவர்களை கண்காணிப்புடன் வைத்துக் கொள்ளுகின்ற பொழுதுதான் எங்களுடைய எதிர்காலம் முழுமையாக கட்டமைக்கப்படும். நீங்கள் சொன்னதை போல ஒரு போருக்கு பிந்திய ஒரு சூழலில் தான் இந்த போதை வஸ்து பழக்க வழக்கங்கள் குறிப்பாக பாடசாலை மாணவர்களிடத்தே பரவலாக ஒரு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வேணுமென்றே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அதனுடைய தொடர்ச்சி இன்று வரையிலேயுமே நாங்கள் 2026ஆம் ஆண்டில் தற்பொழுது இருக்கின்றோம். இன்று வரையிலேயுமே அந்த தொடர்ச்சி நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. அது தொடர்பாக நீங்கள் சொன்னதை போல பாடசாலை மட்டங்களிலும் சரி, வலய மட்டங்களிலும் சரி, கோட்ட மட்டங்களிலும் சரி பல விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொண்டாலுமே எங்களுடைய மாணவர்களுடைய மனநிலையும் தற்காலத்தில் கொஞ்சம் மாறிவிட்டது என்றுதான் சொல்ல முடியும். அது திட்டமிடப்பட்டு அவர்களுடைய மனநிலை மாற்றப்பட்டதோ அல்லது காலத்தின் ஓட்டத்தில் அவர்களுடைய மனநிலை மாற்றப்பட்டதோ தெரியவில்லை. ஆனால் நாங்களுமே தெரிந்தோ தெரியாமலோ அவ்வாறான ஒரு சமூகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து இருப்பவர்கள் உங்களுடைய பிள்ளைகளில் பால் நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்து அவர்களுடைய எதிர்காலத்தை நீங்களும் ஒரு சரியான வழியிலே இட்டு செல்வதற்கு வழிவகுக்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இந்த பாடசாலையில் நான் ஆசிரியராக பணியாற்றிய அந்த காலத்தில் தான் அரசியல் செயல்பாடுகளுக்குள்ளே நான் சென்றிருந்தேன் என்று சொல்லி அதற்குரிய காரணத்தையும் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். இந்த போதை தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்காகவும் நான் இந்த அரசியல் பாதையில் சென்றிருந்தேன் என்று. அவ்வாறு நீங்கள் அரசியல் பாதையின் பால் சென்றதன் பின்னர் உங்களுடைய பார்வை இந்த சமூகம் சார்ந்து எவ்வாறாக இருக்கின்றது? அரசியலூடாக போகே எங்கட சமூகம் மிக மோசமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையிலே இது ஒரு எங்கட சமூகத்தின் இன அழிப்புக்காக மாற்றப்பட்ட மாதிரியான ஒரு நிலப்பாடு தான் எங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு கட்டுக்கோப்பான சமுதாயம், அதுவும் யாழ்ப்பாணம் வடபகுதி தமிழர்கள் என்று சொன்னால் உலகளாவிய ரீதியில எங்கட இலங்கை தமிழர்களை பற்றி மிக ஒரு பெருமையான ஒரு விஷயமாகத்தான் உலகளாவிய ரீதியில பேசப்படுகிறது. எனக்கு அதை மறக்க முடியாது என்னன்னா, ரஜினிகாந்த் ஒரு படத்துல விவேக் ரஜினிக்கு பெண் தேடுவார். அப்ப அவருக்கு ஒன்றும் பிடிக்கலன்னு அவர் சொன்னார், இனி உனக்கு நான் யாழ்ப்பாணத்துல போய்த்தான் பெண் தேட வேணும். அந்த அளவு தூரம் இந்திய மக்களால, ஒரு தமிழ் அறிவு அதிகமாக உள்ள இந்திய மக்களால கூட பேசப்படுற அளவுக்கு நாங்க பெருமை வாய்ந்த தமிழர்களாக இருந்திருக்கிறோம். ஆனால் அவ்வளவும் நொறுங்கி போய் அவ்வளவு நொறுங்கி போன ஒரு சூழல்ல தான் நாங்க இன்றைக்கு நிக்கிறோம். நாங்கள் ஒரு கலை கலாச்சார பண்பாட்டு விடுமியங்களோட மிக பெருமளவில் வாழ்ந்த ஒரு சமுதாயம் இன்றைக்கு போதை என்ற ஒன்றே அவ்வளோத்தையும் உடைச்சிட்டுது. என்ன உண்மையாக அந்த போதைக்கு எதிராக நான் செங்குந்தா செங்குந்தா இந்து கல்வியில இருக்கேக்க நாங்கள் கல்விக்கரம் உதவி மையம், சுகவாழ்வுக்கான பயணம் என்ற 2 நிறுவனங்களின் ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் அந்த நாடகங்கள், செமினார்கள் என்று சொல்லி 80க்கு மேற்பட்ட பாடசாலைகளும் மாதர் சங்கங்கள், விளையாட்டுகள் என்று சொல்லி எல்லா இடமுமே நாங்கள் இதுக்கு எதிரான விழிப்புணர்வுகளை செய்தாங்க. உண்மையில் அந்த நேரம் போது எண்ணத்துல வருதண்டே தெரியாத அளவுக்கு மக்கள் விழிப்படையாமல் இருந்த நேரம், அந்த நேரத்திலேயே மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை கொடுத்ததுல எங்களோட பங்கு மிகப்பெரிய ஒரு பங்காற்றி இருக்கிறோம் நாங்கள். ஆனால் இன்றைக்கும் அதை நாங்கள் கைவிட இல்லை. இந்த பெரிய ஒரு கட்டமைக்கப்பட்ட எங்களோட சமுதாயம் உங்களுக்கு தெரியும், 2009 போருக்கு முன்னர் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். உலகளாவிய ரீதியிலே ஒரு பெருமையாக பேசக்கூடிய ஒரு இனமா இருந்த நாங்கள் அந்த 2009க்கு முன்னர் நாங்கள் ஒரு சுதந்திரமான பெண்களாக கூட வாழ்ந்திருக்கிறோம். நாங்கள் எதையும் சாதிக்கக்கூடிய பெண்களாக அந்த 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 உலகம், அந்த காலம் இனி திரும்பி வரும் வரை நாங்கள் அந்த ஒரு கட்டி வைக்கப்பட்டாக்களாகத்தான் இன்றைக்கு இருக்கிறோம். அவ்வளவு தூரம் இன்றைய அரசியல் பார்வையினூடாக பார்த்தால் கூட எங்களால அசைய முடியாம இருக்கு. அரசியல்ல கூட நாங்கள் எங்களுக்கான ஒரு தனிநாடை கேட்டுக்கொண்டு போராடி இன்றைக்கு நாங்கள் எல்லாத்தையும் கைவிட்டுட்டு எங்களோட அரசியலை கைவிட்டோம், எங்களுக்கான தனி உரிமையை கைவிட்டோம், எங்களுக்கான வாழ்க்கையை கைவிட்டோம். இன்றைக்கு எல்லாத்தையும் துளைச்சிட்டோம். கல்வி, கலை, கலாச்சாரம், பண்பாடு அத்தனையும் துளைஞ்ச ஒரு சூழல்ல நாங்கள் எப்படி எங்களோட பிள்ளைகளை பாதுகாத்து எங்களோட இனத்தை எப்படி மீட்டெடுக்கிறது, அது அடுத்த எதிர்காலத்துக்கு எங்களோட இனத்தை தக்க வைக்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டத்துல தான் நாங்கள் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு உலகளாவிய ரீதியில எங்களோட மேல தமிழினத்துக்கான, அதாவது இலங்கையில வடகிழக்கு தேசத்துல இருக்கிற தமிழர்கள
நிலை இதாத்தான் என்ற பார்வை இருக்குது. நாங்கள் ஒரு கேள்விக்குறியான தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கட்டாயம் நீங்கள் சொன்னதில் எந்த ஒரு மறுப்பு கருத்தும் இல்லை. நீங்கள் சொன்னது போல எங்களுக்கே உரித்தான கலை, கலாச்சாரம், பண்பாடு, விழுமியங்களை இழந்து ஒரு நிற்கதியாக நிற்கின்றோம் என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். குறிப்பாக நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீர்கள், உங்களுடைய இந்த ஆசிரிய அனுபவம் போர் சூழலிலும் நடைபெற்றிருந்தது, போருக்கு பிந்திய சூழலிலும் தற்காலம் வரையிலும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பாக நீங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். தற்பொழுதும் கூட நாங்கள் அந்த வாரத்தில் தான் இருக்கின்றோம். இன்றைய நாள் இந்த வாரம் முழுவதுமாக முள்ளிவாய்க்கால் வாரமாகத்தான் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அந்த காலத்தில், அதாவது அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்தில் இந்த நினைவேந்தல் அரசியலும் தற்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த நினைவேந்தல் அரசியலும் அது எவ்வாறாக இருக்கின்றது? அந்த முள்ளிவாய்க்கால் போருக்கு பின்னர் அதற்கான நினைவேந்தலை நினைப்பது என்பது கூட ஒரு பயங்கரவாத தன்மையாக இந்த அரசால நோக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை வாரமாக கொண்டாடுற அளவுக்கு அந்த தமிழ் தேசியத்தை அல்லது எங்கட முள்ளிவாய்க்கால் யுத்தத்தில் நடந்த இனப்படுகொலையை நாங்கள் நினைவு கூறுவதற்கான ஒரு எங்களுக்காக உண்மையில் இன்றைக்கும் பயங்கரவாத தடைச்சட்டம் இருப்பில் இருக்குது. ஆனால் அதை மீறியும் அதை தமிழர்கள் நாங்கள் கொண்டாடுறோம், அதை நினைவு கூறுறோம், அந்த நினைவு எழுச்சியை நாங்கள் தொடர்ச்சியாக செய்கிறோம் என்று சொன்னால் இந்த தமிழர்களோட ஆளுமை, அந்த பயமற்ற, அதாவது எங்கட நினைவு, எங்கட இறப்புகளை, எங்கட அழிவுகளை நினைவு கூறுவதற்கு யார் தடை செய்வது என்ற கேள்வியோடு தான் அந்த துணிஞ்சு அந்த செயற்பாடு. உண்மையில அன்றைக்கு 2009க்கு பின்னர் நாங்கள் இங்கே வந்திருந்த போது இதுகளை அந்த நினைவை செய்வதற்கு நினைப்பது கூட ஒரு பயங்கரமான சூழலாக இருந்தன. ஆனால் அதை தாண்டியும் இது இன்றைக்கு இவ்வளவு தூரம் பெருவளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொன்னால் எங்களோட தேசியத்தின்பால் தமிழர்களுக்கு இருக்கிற ஈர்ப்பும், அந்த தமிழ் தேசியம் என்றதில் எங்களோட ஒவ்வொரு வடகிழக்கு தேசமெங்கும் இருக்கிற அத்தனை தமிழர்கள இதயத்திலும் எங்களோட தேச விடியல் என்றது ஒரு கனவாக இருக்குது. அதை தாண்டி பல அரசியல்கள், பல செயற்பாடுகள் பிழையாக போய்கொண்டிருந்தால் கூட என்னால் நம்ப முடிகிறது, இந்த மக்களுக்கான எழுச்சி என்பது வரும்போது அத்தனை இதயங்களிலும் தமிழ் தேசியத்துக்கான அந்த எழுச்சியும் அந்த தமிழர்களுக்கான விடுதலைக்குமான ஒரு ஓங்கிய குரல் அவர்கள உள்ளங்களில் இன்றைக்கு ஊமையாக இருந்து கொண்டிருக்கு. நிச்சயமாக அந்த எழுச்சி என்றோ ஒரு நாள் எங்களுக்கு ஒரு விடுதலையை தரும். இந்த நினைவு வேறம் இன்றைக்கு உண்மையில நல்லூரான் திலீபன் அண்ணாண்ட சமாதிக்கு முன்னால அந்த உண்மையில மிக கவலையாக இருந்தது. ஒரு பெண் செல்லடிச்சு செத்து போன அந்த நேரம் நான் அந்த முள்ளிவாய்க்கால இருக்கிறேன், முள்ளிவாய்க்கால் யுத்தத்துக்குள்ள இருக்கிறேன். அந்த குழந்தை அந்த அம்மாவில பால் குடிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த சம்பவம் உண்மையில நினைக்கும் போது அந்த எப்படியோ ஒரு கொடுமையை இந்த ஈழத் தமிழர்கள் அனுபவிச்சிருக்கிறார்கள்ன்றது அதை உண்மையா இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதை அந்த உறுதியாக கொண்டு போயினும் அதை பார்க்க மிகப்பெரிய ஒரு வலி இதயத்துக்குள்ள வந்திருக்கு. அப்படியான வாழ்க்கையை தான் ஈழத் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் 2009க்கு முன்னர் எப்படி ஒரு சுதந்திரமாக எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறோம் என்றதை நாங்கள் திரும்பவும் பெற வேணும், பெருவம் என்ற நம்பிக்கையோடு தான் உண்மையா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கட்டாயம் ஈழத்தமிழர்களுக்கும் இந்த நம்பிக்கைக்கும் இடையிலான தொடர்பு நீண்ட காலமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் தற்காலத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த ஒரு நம்பிக்கை என்று ஒரு நாள் கிடைத்துக் கொள்ளும். கட்டாயம் இன்னும் ஒரு விடயம் குறிப்பாக பார்த்தோமானால் போராட்ட அரசியல். நாங்கள் எல்லா ஒரு விடயத்தையுமே போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் தான் இருக்கின்றோம். அந்த போராட்ட அரசியல் களத்திலே எல்லா விதமான போராட்டங்களிலும் பார்க்கக்கூடிய ஒரு பெண் ஆளுமையாக உங்களை காண்கின்றோம். நாங்கள் எங்களுடைய தையிட்டி நில அந்த விகாரை தொடர்பான அந்த நில விவகாரம் தொடர்பான பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது போனால் செம்மணி விடயமாக இருக்கலாம், வேறு எந்த ஒரு சமூகம் சார்ந்தும் ஒரு கிளர்ச்சி அல்லது பிரச்சனை எழுகின்ற பொழுது அங்கே போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஆளுமையில் நீங்களும் ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது உங்களுக்கு எவ்வாறாக இருக்கின்றது? குறிப்பாக நீங்கள் ஒரு ஆசிரியராக ஒரு அரசாங்க வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதே நேரத்தில் ஒரு குடும்ப பெண்ணாக ஒரு குடும்ப பொறுப்புள்ள பெண்ணாக இருந்து கொண்டு இவ்வாறான இந்த அரசியல் செயல்பாடுகளில் போராட்ட களத்திலே நிற்கின்ற பொழுது அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு எவ்வாறாக வந்தது? இல்லை, அது எப்படி என்று சொன்னால் எங்கள்கிட்ட இதயத்துக்கு அது எந்த நேரம் இருக்கிற ஒரு விடயம். மற்றது நாங்கள் அதால் மிகப்பெரிய அபலங்களை, நான் என்ன பொறுத்தளவில் நான் சிறிய வயதிலே இருந்தே இந்த இனத்துக்கு நடக்கிற எதிரான வன்முறைகளை கண்டு வளர்ந்த நாங்கள். உண்மையில இந்த செம்மணியில் புதைகுழிகள் தோண்டி புதைக்கப்படும் போதெல்லாம் நாங்கள் எளிய பிள்ளைகள் ஒரு வளர்ந்த கட்டிலமை பருவத்தை. அப்போ எங்களுக்கு எல்லாம் உண்மையில இன்றைக்கும்
செம்மணியால வரையக்க எனக்கு அந்த அந்த நினைவுகள் வந்து கொண்டிருக்கும். என்ன செம்மணிக்குள்ள ஒவ்வொரு பெண்களையும் பிடிச்சு நிர்வாணமாக்கி கொண்டே தாட்டது என்று சொல்லி அந்த கதைகள் வெளியில வரையக்க எங்களுக்கு ஒரு பயமான ஒரு வாழ்க்கையைத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டோம். அப்ப அந்த எந்த நேரமும் எங்களுக்கான விடுதலை வேணும், எங்களுக்கான சுதந்திரம் வேணும் என்ற அந்த எண்ணம் வந்து அடி மனசுக்கு எந்த நேரம் இருக்கும். அப்ப மற்றது இயல்பாகவே அந்த விடுதலை உணர்வும் மற்றது அந்த பிழையான செயற்பாடுகளுக்கு எதிராக குரல் கொடுக்குற தன்மை எனக்கு இயல்பாகவே இருக்கிற. எங்கேயாவது எந்த விடயத்திலும் பிழையாக ஒன்று நடக்குதுன்னா அது எனக்கு அதுக்கு எதிராக தட்டி கேட்கிற ஒரு தன்மை எனக்கு இருக்கிறதாலையும், அதே நேரத்தில் இதை நாங்கள் நிச்சயமாக தட்டி கேட்க வேண்டும். ஏன்னா நாங்கள் தமிழர்கள், எங்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்றதில் நான் உண்மையில வீட்டு பொறுப்பு, பாடசாலை பொறுப்பு. இப்போ நாங்கள் மற்றவர்கள் சில பேர் சொல்ற மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போக இயலாது. நான் ஒரு தாய், அதை விட ஒரு ஆசிரியர். அப்ப எல்லாத்திலும் எங்களோட பொறுப்பு அந்த வகை பாகங்களை எவ்வாறு எந்த வகையில் நிவர்த்தி செய்து எந்த வகையில் இதுக்கான பதிலீடு ஒன்றை நாங்கள் செய்து போட்டு போகலாம் என்றதை நாங்கள் முதலே தீர்மானிப்போம். எங்களுக்கு உண்மையில தையிட்டி போராட்டம் வருதுன்னு சொன்னா நாளைய தையிட்டின்னா நாளைய விடிய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நாளண்டே பள்ளிக்கூடம் போறதுக்கு எப்படி செயற்போடணும்ன்றதை நாங்கள் திட்டம் போட்டு 6 மணிக்கு நிற்கணும்ன்றா அதுக்கிடையில செய்ய வேண்டிய எல்லாம் செய்து எங்களை தயார்படுத்தி நிச்சயமாக அந்த இடங்கள்ல நாங்கள் நிற்க வேணுமேனு சொன்னா இது இனத்துக்கு எதிராக நிகழ்த்தப்படுற ஒரு வன்முறை. இது இன அழிப்பு மாதிரி தான். நிலத்தை கபலீகரம் செய்யறதுன்றது இன அழிப்பு தான். அப்ப இன அழிப்புன்ற தொடர்ச்சிகளை நாங்கள் எதிர்க்க வேணும்ன்றதுல நான் உண்மையிலே தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 3 வருடங்கள், இந்த மே மாதம் 2ஆம் தேதியோட 3வது வருடம் கடந்துட்டு, அப்ப கிட்டத்தட்ட நான் போகாத தையிட்டி என்றால் இப்ப 3 மாதங்களாக என்னால் போக முடியவில்லை. ஒன்று சிக்குன்குனியா வந்ததால எனக்கு அது தொடர்ச்சி அந்த இடத்துல போய் கன நேரம் நிற்க முடியாது இருக்கிறது. ஆனால் நான் இந்த வாரம் போக இருந்தது, அது கூட என்னால் போக முடியவில்லை, நான் போக இருந்தேன். அப்படி நாங்கள் அதே மாதிரி செம்மணியில அந்த எங்கட உள்ளத்துக்குள்ள செம்மணியில நடந்த அத்தனையும் ஒரு படமாக நான் அடிக்கடி நினைப்பேன். இந்த பாரதி ராஜாவும் ஒரு மிக மோசமான சூழல்ல அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய வயது மூப்பு. உண்மையில நான் அடிக்கடி நினைக்கிறது பாரதி ராஜாவால தான் அந்த எங்கட இந்த புதைகுழிகளை நிதர்சனமாக எடுக்க முடியும். இந்த கதைகளை நான் உண்மையில ஒரு மிகப்பெரிய ஒரு அவலத்துக்குள் நிறைந்த அந்த கதைகளை எங்கட பிள்ளைகளுக்கு எங்கட எதிர்காலத்துக்கு கடத்துறேன்னா அதை அப்படியே தத்ரூபமாக காட்ட வேணும் என்று அடிக்கடி நினைக்கிறேன். அப்ப அந்த இடங்கள்ல நாங்கள் போய் நிற்க வேணும். இது எங்களுக்கு எதிரான வன்முறை. இதை நாங்கள் நிச்சயமாக உலகத்துக்கு, சர்வதேசத்துக்கு காட்ட வேணும். இப்ப நான் போய் நிற்கிறதால என்ற படம் விழுகிறது இல்லை. ஒரு ஒரு பெண் நிற்கிறான்டா மிச்ச பெண்கள் யோசிப்போம், நாங்க நிக்கணும், நாங்களும் போகலாம், பயம் இல்லை, நாங்கள் இதுக்கு போகணும் என்ற அந்த உந்து சக்தியை அவர்களுக்கு ஏற்படுத்த வேணும். நாங்கள் எல்லாரும் திரண்டு அந்த இடத்துல வர வேணும். நான் ஒரு அடையாளமா அதுல போய் நிற்கணும், பெண் என்ற அடையாளமாண்டுதான் நான் உண்மையா எல்லா விடயங்களையும் எவ்வளவு தூரம் ஒதுக்கேலும் அல்லது இந்த விடயம் இன்றைக்கு அவசியம் இல்லைன்னு அதை தவிர்த்து எல்லாத்தையும் விட்டுத்தான் உண்மையில அந்த இடங்கள்ல போய் நிற்கிறாங்க. அது எங்களுக்கு ஒரு தேவையான விடயங்கள் என்றதால கட்டாயம் நிச்சயமா. அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயம் கூட கேட்கணும். இவ்வாறாக ஒரு சமூகம் சார்ந்து அரசியல் சார்ந்து பயணிக்கின்ற உங்களுக்கு கட்டாயம் பக்கபலமாக இருப்பவர்கள் வேண்டும். பக்கபலமாக இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விடயத்தையும் சாதிக்க முடியாததிலும் குறிப்பாக ஒரு ஆளுமை நிறைந்த பெண்ணாக பயணிப்பது என்பது சவாலான ஒரு விடயம். அவ்வாறு உங்களுக்கு இவ்வளவு காலம் உங்களுடைய இந்த பயணம் சார்ந்து பக்கபலமாக இருந்தவர்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மையில எந்த பயணத்துல எந்த தந்தை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா எனக்கு இருந்தவர். எந்த ஆளுமைகளை வளர்ப்பதிலும் இந்த எங்கட விடயங்கள் எங்கட உள்ளத்திலே ஏற்படுற நல்ல விடயங்கள் அல்லது அதற்கு நாங்கள் நிராகரிக்க வேண்டிய விடயங்களையும் ஒவ்வொரு விடயமா என்ன சொல்லித்தான் என்னுடைய அப்பா ஒரு சமூகத்தில் ஒரு ஆளுமையுள்ள பெண்ணாக வளர்க்க வேணும்ன்றதுல அவற்ற செயற்பாடு எனக்கு 100% கிடைச்சிருந்தது. அன்றைய காலத்துல பெண்கள் வெளிக்கிடுறதுக்கு தடையான இருந்த காலத்துல எங்களுக்கும் பல கட்டுப்பாடுகள் இருந்தது. ஆனால் எனது தந்தையின் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக என்னால் நடக்கக்கூடிய இருந்தாலும் நான் எனக்கு அந்த தந்தை என்றவரான் எனக்கு முழு ஆதரவையும் தந்து என்ற சமூகத்தில் என்ன வளர்த்தவர். அடுத்து என்ற சகோதரர்கள், எனக்கு ஆண் சகோதரர்கள் 3 பேர் 4 பேர் இருக்கணும். அவர்களும் எனக்கு ஒரு இந்த ஆளுமையை வளர்க்கறதுக்கு பக்கபலமா. இப்ப சகோதரி என்றாலும் சில விடயங்கள்ல அந்த இடத்துக்கு போகணும், நீங்கள் இந்த இடத்துல நான் நாடகத்துறையில ஈடுபட்டபடியா விடயங்கள் எங்களுக்கு சைக்காலஜி படிச்சிருக்கிறேன். அப்ப அதுகளில் ஈடுபடக்கூடாது. அந்த இடங்கள்ல அவர்கள் என்னை கொண்டு சென்று வளர்த்து கொண்டு வந்தவர். அதே போன்று எனக்கு வந்த கணவனும் எனக்கு இந்த விடயங்கள்ல போங்கோண்டு அவர் ஒரு காலமும் சொல்றதுக்கு அவருக்கு அதுக்கு நேரமும் இருக்கிறதில்ல. அப்படியானதை எனக்கு செய்யாட்டியும் கூட எந்த பக்கத்துல எனக்கு ஒரு தடையை விதிக்காத ஒரு ஆளா
இப்போ நாங்கள் போகிறோம்னா அவருக்கு உண்மையாக எந்த கணவருக்கு தண்ட பிள்ளைகளை பாதுகாத்தா சரி, பிள்ளைகளை சரியான முறையில் கொண்டாம். அந்த வகையில் நான் அந்த விடயங்களை செய்தோன்னு இன்றைக்கு உண்மையாக எனது கணவர் தான் மிகுதி பக்கத்தை நான் எந்த ஆளுமையையும் அதே நேரத்தில் இந்த சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை விடயங்களையும் நான் துணிஞ்சு, ஏனெண்டா அந்த காலத்தில் இந்த தந்தை என்னை நம்பினார், அவற்றை நம்பிக்கை கேட்பேன் நடந்தது. அதே மாதிரி இன்றைக்கு இந்த கணவர் நம்புறார். மற்றவர்களை பற்றி நான் யாரை பற்றியும் கவலைப்படையில, இவர் இப்படி நிற்கிறார், அவர் அப்படி சொல்றாருன்றதை பற்றியெல்லாம் நான் நினைக்கல. ஆனால் அதுக்கு சமூகத்துக்கு விரோதமாகவும் நாங்கள் நடக்கணும். ஆனால் இவருக்கு நம்பிக்கையா இருக்கணும்ன்றதுல அவற்றை நம்பிக்கைக்கு ஏற்றுற மாதிரி நான் என்னால் செயற்படுறதால அவரும் எனக்கு அதிகமான தனது உதவியையும் எனக்கு ஆதரவையும் தந்து கொண்டிருக்க, எதிர்க்கவில்லை என்னை. அவர் எனக்கு ஆதரவு வந்து நீங்கள் இப்படி செய்யணும் கொண்டே விட்டு அப்படியெல்லாம் செய்கிறேன். ஆனால் என்னை எப்போதுமே என் விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதை நிறுத்துறதுக்கான எதுவும் செய்யவில்லை. என்னை புரிந்து கொண்டு இந்த செயற்பாடுகளுக்கு தடை விதிக்காமல் இருப்பேன். கட்டாயம். அதே நேரம் இன்னும் ஒரு கேள்வி கூட, 21 வயதிலிருந்து இந்த ஆசிரிய பணி, அதனுடன் இணைந்ததாக சமூக பணி, அரசியல் பணி என்று சமூகத்திற்கான சேவைகளை வந்து நீங்கள் ஆற்றிக்கொண்டிருக்கிறீர்கள், குடும்பத்தாருடைய ஒத்துழைப்புடன் ஆற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலுமே வந்து பல சவால்களையும் எதிர்கொண்டிருப்பீர்கள். குறிப்பாக சொல்ல போனால் வந்து ஒரு பெண் வந்து ஒரு துறையில் பயணிப்பது என்பதே சவாலான விடயம். அதையும் தாண்டி பல துறை, இந்த சமூகம் அல்லது போனால் அரசியலுக்குள்ளே வந்து பெண்கள் வந்தாலே வந்து பல விமர்சன கருத்துக்கள், பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். அவ்வாறாக உங்களுடைய இந்த வாழ்க்கை காலத்தில் நீங்கள் எதிர்கொண்ட மறக்க முடியாத சவால்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மையில பெண்கள் வந்து அரசியல்ல மட்டும் இல்லை, பெண்கள் வந்து வெளியில பயணிக்கிறதே எங்கட தேசத்தை பொறுத்தவரையில இப்போ 2009 வந்து துணிவு, ஆளுமை அதுகளை நாங்கள் பெற்று சுதந்திர பறவைகள் எங்கட சமூகத்தில் பெண்கள் இருந்தாலும் இன்றைக்கு மிக மோசமான திரும்ப சைவருக்கு போகிற நிலைமையில தான் எங்கட பெண்கள் இருக்கிறோம். அப்போ பெண்களுக்கான பின்னடைவு தான் இப்போ அதிகமாக இருக்குது. அப்போ அந்த பின்னடைவுகளுக்குள்ள பல வன்முறைகள், உண்மையில வன்முறை என்றோன்னா நாங்கள் நினைப்போம் கொலை கொள்ளை அப்படி என்று இல்லை. ஒரு வசனமே ஒரு பெண்ணை மிக வன்முறையாக்கிவிடும். ஒரு வசனம் வந்து ஒரு பெண்ணை எழும்பி நடமாட விடாது. அப்படியான பல விடயங்களை கடந்து தான் நான் இன்றைக்கு இந்த வயசுல இப்படி நான் உண்மையில இப்பவும் நான் சரிஞ்சு போறேன் இல்லை. அண்மையில அந்த அந்நியர் தினம் நடந்து கொண்டிருக்க என் மகள் எனக்கு ஒரு கவிதை எழுதியிருந்தா. அந்த கவிதையில அவ குறிப்பிட்ட விடயம், எனக்கு அந்த கவிதை வரிகள் ஞாபகம் பெரிய, எதற்கும் பயப்படாம என்னோட வார்த்தைகள் வந்து உறுதியா விழுகிறது. அந்த ஒவ்வொரு விடயத்தையும் என்னுடைய பிள்ளை என்னை பற்றி படித்திருக்கிறாள்ன்றது எனக்கு வேற எவற்றை அபிப்பிராயம் தேவையில்லை என்ற உணர்வை இன்றைக்கு அடுத்த ஒரு எனக்கு ஒரு சக்தியா என் மகன் வந்திருக்கணும்ன்றது ஒரு இதை கொண்டது. அப்ப பெண்கள் வந்து எப்படி நாங்கள் இந்த இதுக்குள்ள வன்முறைகளை தாண்டோடும்னு சொன்னால் எங்களுக்கான ஏதோ ஒரு ஆதரவு கரத்தை என் நம்பிக்கையோட பயணிக்கிறதுக்கு வச்சிருக்கணும். மற்றது நாங்கள் இப்ப பெண்கள் என்று சொன்னா கன இடங்கள்ல பெண்கள், பெண் விடுதலை, பெண்ணியம் என்று பேசிக்கொண்டு புறப்படுறது வந்து பல ஆபத்துக்களை கொண்டு வந்து சேர்க்குது. இப்ப நான் கல பெண்களை பார்க்கிறேன். அவர்கள் வந்து இப்ப பெண்ணியம் என்று சொன்னா நினைக்கிறது குடும்பத்தை குலைச்சு போட்டு எங்கட காரியத்தை செய்து கொண்டு வர அந்த விடயத்துல நான் உண்மையில அப்படி இல்லை. ஒரு பெண் விடுதலை அல்லது பெண்ணியம் என்றது ஒரு ஆணுக்கு நிகராக ஒரு ஆணோடு சேர்ந்து எப்படி எங்கட குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கான அந்த விடுதலை, அந்த நோக்கம், அந்த சிந்தனையை வளர்க்கிறதான் எந்த பெண்ணியம் சார்ந்த எந்த கருத்து. அப்ப வன்முறைகள் வரும்போது உண்மையில எந்த தந்தையின் அந்த ஆளுமை எனக்குள்ள இருக்குது. அதே மாதிரி தாய் வந்து பல விடயங்கள் அவர் தந்தையை போல கதைச்சு அல்லது கட்டுப்பாடுகள் விதிக்காட்டி கூட அவற்றை செயற்பாடுகளும் எங்களுக்கு ஒரு உறுதித்தன்மையை கொண்டு வந்திருக்கு. அப்ப உறுதியாக இந்த விடயத்துல இந்த விஷயத்தை நான் பிளவிடையிலேன்னா அதை பற்றி அச்சம், யார் கதைச்சாலும் என்னில் ஒரு பழக்கம், யாரும் கதையுங்கோ என்னவும் கதைச்சிட்டு போங்க, ஆனால் நாங்கள் இதுல சரியா இருக்கிறோம், இந்த பயணத்துல நாங்கள் சரியா போய்கொண்டு இருக்கிறோம் என்ற அந்த எண்ணம் வந்து உண்மையில வார்த்தை வன்முறைகள்லாம் என்ன அதிக அளவில் இப்ப இராணுவ நடவடிக்கையில தான் நாங்கள் உண்மையா பல விடயங்களை, மிக மோசமான வன்முறைகளை சந்திச்சிருக்கிறோம். இராணுவம் எங்கட சமுதாயத்துல இருக்கீங்க. அதுக்கப்பால எங்கட வளர்ச்சியில வந்து இந்த சமூகம் வந்து ஒரு நாங்கள் சொல்லுவோம் அடிக்கடி தமிழ் சமூகம், அந்த சமூகம் வந்து பெண்களை வந்து அச்சுறுத்துறது எப்படின்னு சொன்னா வார்த்தை வன்முறையால. அந்த வார்த்தை வன்முறை வந்து உண்மையில மிக பெரிய அளவில் பெண்களை வளர விடாது. ஆனால் அந்த வார்த்தை வன்முறைகள் என்னை மோதினால் கூட அடுத்த நிமிஷம் ஒரு செகண்ட் நான் என்ன அதுக்குள்ள போவேன். ஆனா அடுத்த நிமிஷம் அதை தாண்டி போவதற்கான வல்லமையை நான் வளர்த்துக் கொள்கிறேன். அப்ப வன்முறைகள் இல்லாமல் இல்லை. உண்மையா ஒரு விடயத்துல ஒரு சாதாரண ஒரு ஆசிரியர் சமூகத்துக்கு இருந்தாலே
ஒரு நல்லா கற்பிக்கிற ஒரு ஆசிரியராக நாங்கள் வெளிக்கிறோம் என்றாலே அங்கே பல பிரச்சனைகள் வந்துடும், அல்லது பல ஏதோ ஒன்று வரும், ஒரு ஒன்றில் வெளி சமூகத்தால் வரும், அல்ல உள் சமூகத்தால் வரும். ஆனால் இதுகளெல்லாம் தாண்டுறதுக்கு வந்து அங்கிட்ட மனதில் ஒரு உறுதி இருக்கணும். உண்மையாக எங்களோட சமுதாயத்தில் வன்முறைகள் அதிகம். அதில் நான் சந்தித்தது ஆண்கள் வந்து இப்போ பெண்கள் வளரீனம் என்று சொல்லிக்க பல ஆண்கள் வந்து இவ இப்படி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு அந்த உடனே யோசிக்கிறேன்டா இவ எல்லாத்தையும் குடும்பங்களை தூக்கி எறிஞ்சு போட்டு வந்து நிற்கினேன் அப்படித்தான் உடனே பார்ப்பினேன். ஆனால் அவைக்கு தெரியல அவையை விட 400 மடங்கு 500 மடங்கு நாங்கள் எங்களோட குடும்பத்தை கவனமாக பார்த்து கொண்டு வந்து நிற்கிறோம். உண்மையில நான் நினைக்கிறேன், நான் என்ன போல அப்படி எல்லாராலும் நிற்க முடியுமா அப்படின்னா அவ்வளவு துன்பத்தை இந்த சமூகம் எங்களுக்கு தாருது. பெண்களுக்கு ஒரு பெண் ஒரு கட்டத்துக்கு வர்றான்னு சொன்னா அதுக்கு மேல அந்த அந்த இடத்தை தர்றதுக்கு எந்த ஒரு ஆணோ எந்த ஒரு பெண்ணுமே விரும்பாத ஒரு சமூகத்தை பார்த்து தான் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு சந்தோஷமா வளர்ச்சிக்கு அல்லது சந்தோஷமா அந்த இடத்தை வச்சிருக்கும் மட்டும் ஓகே, அதுக்கு மேல இந்த பெண் வளரப்போகுதுன்னா எப்படி கீழே விழுத்தி விட்டுடலாம், மொத்தமா விழுத்தி விடலாம் என்று யோசிக்கிற சமூகம் தான் அதிகமா இருக்கு. ஆனால் அதுகளையும் உணர்ற சக்தி வந்துட்டுதுன்னு சொன்னா நாங்கள் மேல அனுபவம் தான் அந்த உணர்ற சக்தியை கொண்டு வந்துட்டுதுண்டா அதுகளெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த அனுபவங்கள் ஊடாக நாங்கள் போற இலக்கு, நாங்கள் எதுக்காக இதில் நிற்கிறோம் என்றதை மட்டும் நினைச்சு கொண்டு நாங்கள் வளர்ந்தோம்னா உண்மையில பல வன்முறைகள், உண்மையில எனக்கு அந்த வார்த்தை வன்முறைகள், மற்றது ஒருவரை பற்றி உரம் கட்டுறதுக்காக செயற்படுத்துகிற முறைகள், மற்றது அநாகரிகமாக நடந்து கொள்ளல், வார்த்தை வன்முறை என்றதை விட அநாகரிகமாக நடந்து கொள்ளுதல், எதிராக குழப்பங்களை ஏற்படுத்துதல், அப்படி பல சம்பவங்கள். அல்லது ஒரு விடயத்தை செய்வதற்கு தடை போடுதல், ஒரு விடயத்தை அடுத்த முயற்சி இப்படி நடக்க போது, இன்ன விஷயம் இப்படி நடக்க போகுதுன்னு சொன்னால் அதுக்கு எதிரான கருத்துக்களை முதலே தெரிவித்து அந்த விடயங்களை அமர்த்தி கொண்டு போறது, அப்படியான பல பெண்களுக்கு உண்மையில இன்றைக்கு இருக்கிறவங்கள போல பெண்களையெல்லாம் நான் வாழ்த்துறேன். ஏனென்றா எங்கட சமுதாயத்துக்கால நீங்கள் வெளிக்கிட்டு இதில் நிற்கிறீங்கன்னா நீங்கள் எல்லாரும் இந்த சமுதாயத்தில் வளர்ற ஒவ்வொரு பெண்ணும் வாழ்த்தப்பட வேண்டிய, உயர்த்தி வைக்கப்பட வேண்டிய. ஏன்னா எங்கட சமுதாயம் வந்து இன்னுமே வளர்ந்துட்டோம் என்று சொல்லி நம்மளுடைய அடிப்படை சைவர்ல இருந்து இப்போ நாங்கள் சமைச்சு வச்சுட்டு தான் நான் எந்த கடமைக்கு போகணும் என்று எதிர்பார்க்கிற ஆக்கள்லாம் கணவனாயிருந்தேன்னு பக்கத்து வீடாயிருந்தேன்னு எங்களோட சந்திக்கிற சிநேகிதர் என்றாலும் அதைத்தான் பார்ப்பினேன். ஐயோவா இப்படி செய்யறவா அவக்கு நான் ஒரு உறுதுணையா இருந்து இதை செய்வோம்னு யோசிக்கிற அளவுக்கு என்ன இல்லை. என்னை பொறுத்தவரையில கணவனுக்கு வந்து எனக்கு எதிர்ப்பு இல்லை. ஆனால் அவர் எதிர்பார்க்கிறேன்னா பிள்ளைக்கு சமைச்சு வச்சுட்டு போ, சாப்பாடை கொண்டு டியூஷனை கொண்டு வா, எல்லாத்தையும் செய்கிற ஒரு பல பக்கமா நீங்க சொல்ற மாதிரி பல பக்கமா சொல்லக்கூடிய ஒரு ஆளுன்றபடியா நான் இவ்வளவுத்தையும் செய்து கொண்டு சந்தோஷமா வெளியில திடீரென்னு ஏன்னு சொன்னா நான் அடிக்கடி நினைப்பேன், என்னத்துக்காண்டி வாழ்றோம், என்னத்துக்காண்டி இருக்கிறோம், இந்த ஒரு சந்தோஷம் எங்களோட எதிர்காலம், அதை சமாளிச்சு கொண்டு போறதுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி வேணும். அந்த வகையில உங்களையும் நான் வாழ்த்துறேன். நீங்கள் ஒரு பெண்ணா இருந்து கொண்டு ஒரு சமூகத்துல முன்னெடுக்கிறீங்க அப்படிங்கன்னா மிகப்பெரிய வழிகளை தாண்டி தான் நீங்க வேற ஓடும், வீட்டுக்குள்ள தாண்ட வேணும், வெளியில தாண்டணும், ஆஃபீஸ்ல தாண்டணும். அந்த வகையில பல வன்முறைகளை எனக்கு அனுபவம் அவற்றை தாண்டுவதற்கான பெரிய வல்லமையை தந்திருக்கு. மற்றது நான் ஆன்மீகத்துல மிக ஒரு கடவுளோட பேசுறேன் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் உண்மையாக கடவுளோட தான் பேசுறது, நடக்கிறது நடக்கட்டும்ண்டு நடந்து கொண்டு போறேன். அதுவும் ஒரு வல்லமை. மற்றது உண்மையில இராணுவத்தால எங்களுக்கு நிகழ்த்தப்பட்ட வன்கொடுமைகளை தாண்டியும் எங்களோட சமூகத்துல மிகப்பெரிய வன்முறைகளும் மிகப்பெரிய கொடுமைகளும் இன்றைக்கும் சைவர் நிலையில பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கணனி யுகத்துக்கு போட்டோம், அதை தாண்டி போயிட்டோம். ஆனால் இன்றைக்கும் இன்னும் ஒரு 100 ஆண்டுக்கு கீழே தான் நாங்கள் இருக்கிறோம்ன்றது கட்டாயம் மிஸ். உங்களுடைய இந்த வாழ்க்கை அனுபவத்தின் வாயிலாக நாங்கள் பல விடயங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். நானும் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், அதே மாதிரி பார்த்து கொண்டிருப்பவர்களும் எடுத்துக்கொண்டிருப்பார்கள் என்று நம்புகின்றேன். தொடர்ச்சியாக உங்களுடைய இந்த பயணம் இன்னும் உங்களால் இயலுமான காலம் வரையிலும் எங்களுடைய சமூகம் சார்ந்தும் எங்களுடைய இந்த அரசியல் செயல்பாடுகள் சார்ந்தும் இன்னும் உங்களுடைய பயணம் சிறக்க வேண்டும். அதற்கு நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்துக்கள் மிஸ். தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய நாள் முழுவதுமாக இணைந்து கொண்டு பல விடயங்களையும் நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதற்குமே நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நல்லது நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அருந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.